ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். எத்தனை பேர் வந்துட்டு நேற்று அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நேற்று கிளியராக சொல்லியிருந்தேன், இதுதான் பவர் ஆஃப் அனாலிசிஸ் சொல்கிறது. ஒரு ட்ரெண்டிங் டே ஐடென்டிஃபை பண்ணால் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். இது சொன்னேன், இந்த ரேஞ்ச் 100 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் போச்சுனாவே உங்களுக்கு பையிங், இல்லை இது கீழே கேப் டவுன் ஆச்சுன்னா செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக சொல்லியிருந்தேன். ரெண்டே சிம்பிள் அனாலிசிஸ் தான் சொன்னேன், 100லாம் சொல்லவே கிடையாது. ஸோ இன்னைக்கு நீட்டாக அதன்படி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஏன்னா இத்தனை நாள் இந்த ரேஞ்ச் பவுண்ட் வேற. பட் நேற்று கிளியராக சொன்னேன், வெறும் இந்த 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொன்னேன். கேப் அப், வெரி பிக் கேப் டவுன் அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்ல. மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணது வெறும் இந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் தான் நேற்று. ஸோ நீட்டான அனாலிசிஸ். ஸோ அதை பாருங்க, பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க்ல வந்துட்டு நேற்று அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம சிம்பிளாக அனலிஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜோன் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக அதை ஒட்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹையை க்ராஸ் பண்ணிடுச்சு. கொஞ்ச நேரம் இந்த ஸ்விங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்தது. பட் அகெயின் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த லாஸ்ட்டாக எங்கே பிரேக் பண்ணுச்சோ அந்த இடத்துல லைட்டாக கன்சால்டேட் ஆகிட்டு தென் ஹையர் அண்ட் ஹையரில் மார்க்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆப்ஷன் செல் பண்ணவங்களுக்கும் சரி, பை பண்ணவங்களுக்கும் சரி இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் இருந்தது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்றைக்கான மார்க்கெட் மிஸ் பண்ணவங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா எவ்ரிடே மார்க்கெட் ஓப்பன் ஆக தான் போகுது. இந்த ஒரு சிம்பிள் சைக்காலஜியும் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, நம்ம பண்ண முடியலன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே அடுத்த நாள் போயிட்டு லாஸ் வாங்கிக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நாளைக்கான அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,606 இருக்குது. ஸோ நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன், 606. ஓகேங்களா? ஓகே, நான் க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிவிசி கொடுத்துடலாம். ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,606. ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா 52,760 வந்து இருக்குது. ஸோ நான் ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ நியர்லி 51,760 இருக்குது. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஒரு அர்ஜென்சி இருக்குது. பட் நம்ம அது தேவையில்லை, அதனால நம்ம மார்க் பண்ண வேணாம். இன்னைக்கு ஒரு ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு வெரி பிக் கேண்டில் வந்துட்டு ஒன் டேல வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஒன் டே சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்க. நியர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் ஒன் டே கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நாளைக்கு எப்படி இருக்குன்னா, நாளைக்கு ஒரு ஒயிட் சிபிஆர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சப்போஸ் நாளைக்கு மார்க் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்விங் இருக்குது இல்லைங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுது. மார்க்கெட் நியர் டு திஸ் இந்த ஸ்விங்கில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டோ இல்லை டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணியும் மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் லெவல் 53,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் போகலாம். பட் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டியை நான் பேசுகிறேன். சப்போஸ் இது வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு நான் சொல்கிறது. சப்போஸ் மார்க்கெட் எடுத்தோடனே 53,000ல கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வெயிட் பண்ணி பாருங்க. பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனான்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்படி பை பண்ணலாம்னா, ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பையிங் போச்சுன்னா அந்த இடத்துல பையிங் ட்ரேட் எடுங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சப்போஸ் வந்துட்டு அதுவே செல்லிங் ட்ரேட் மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க 5 மினிட்ஸில். பட் நீங்கள் மோஸ்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்விங் தான். இந்த ஸ்விங்கில் வந்துட்டு பையிங் ட்ரேட் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் நீட்டாக பையிங் ட்ரேட் எடுத்தீங்கன்னா 53,000, நெக்ஸ்ட் டார்கெட் 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. கேப் அப் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டே ஹை வராமல் பை பண்ணாதீங்க, எடுத்தோன்னே அப்படியே பை பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் வாட் இஃப் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அதுவும் அகைன் பையிங்கான ஜோன் தான். கேப் டவுன் ஆச்சுனாலும் நாளைக்கு இந்த ஜோன் அகைன் வந்து 52,100லேருந்து 200 இந்த ரீஜன் வந்து சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். அகைன் எங்கே டபிள்யூ மார்க்கெட் டேர்ன் அரவுண்ட் ஆகி டபிள்யூ போடுதுன்னு பாருங்கள், அந்த இடத்துல பையிங் பாருங்கள். சிம்பிளி லுக் ஃபார் பையிங் ட்ரேட். நாளைக்கு செல்லிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ பார்க்க வேணாம். ஏன்னா மார்க்கெட் ஹையர் அண்ட் ஹையர் நோக்கி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட் லெவலோ இல்லை உங்களுக்கு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெட் கேண்டில் கண்டினியூஸாக வராமல் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி கொடுக்காதீங்க செல்லிங் ட்ரேட்ஸில். ஸோ பையிங் ட்ரேட்ஸே பாருங்கள். அதுக்கு நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் இதை விட்டு கேப் டவுன் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு இந்த ஜோன். ஓகேங்களா? எந்த ஜோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50,000 to 50,100 ஜோன். இங்கே வந்து 50,500 to 50,650 அந்த ஜோன் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் அதை தாண்டி கேப் அப் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ வீடியோ புரியாதவங்க ஒன்ஸ் அகைன் ரிவைண்ட் பண்ணி ஸ்லோவாக பாருங்கள். சிம்பிள் பவர் ஆஃப் அனாலிசிஸில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதே இருக்குது. கான்ஃபிடன்ஸோட ட்ரேட் எடுங்க. ஒரு சிங்கிள் ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ண பாருங்கள். மல்டிபிள் இடத்துல ஃபோமோல ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லாம் ட்ரேட் எடுத்து லாஸ் வாங்கிக்காதீங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காம நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இத்தனை நாள் பார்க்குறீங்க வீடியோ, ஒரு லைக் கொடுக்கலாமே. ஸோ லைக் கொடுங்க. மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு vlogல பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்